அனைவருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி என்ன அப்படின்னா மிதுன ராசி. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ராசி. இந்த மிதுன ராசிக்கு இந்த பங்குனி மாதத்தில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் சந்திக்க போகிறீங்க, மேலுமே இந்த ராசி நேயர்களுக்கு வேலை, தொழில், குடும்பம், திருமணம், வருமானம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். மேலுமே இந்த டைமில் உங்களுக்கு பலமாக என்ன இருக்குது, பலவீனமாக என்ன அமைச்சிருக்கு, மேலுமே இனி வரக்கூடிய காலகட்டம் யோகமாக இருக்குது, என்னென்ன விஷயத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த பங்குனி மாதம் நிலவக்கூடிய கிரகங்களின் நிலையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட அனைத்து கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. இருந்தால் கூட தனிப்பட்ட விதத்தில் தொழில், வேலை, வருமானம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான அதிர்ஷ்டமான ஒரு காலமாக இந்த மாதமானது அமைய போகிறது. இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்ப நீங்கள் கவனமாக இருந்தீங்களா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீரும். பங்குனி மாதம் தொடங்கி சில நாட்களுக்குள்ள ஒரு விதமான குழப்பமான ஒரு மனநிலை இருக்குமே தவிர அனைத்து கிரகங்களின் சேர்க்கைகள் மற்றும் கூட்டணிகள் மிதுன ராசி நேயர்களுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு முழுமையான இந்த பங்குனி மாதத்தை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலுமே இந்த மிதுன ராசியில் வக்கரமாக இருந்த ஜென்மகுரு நேராக செல்கிறாரு. எனவே குழப்பங்கள், தடைகள், தாமதம் ஆகிய அனைத்துமே விலகி உங்களுக்கு தெளிவான ஒரு மனநிலையானது இருக்கும். திடீர் திருமண யோகம் ஏற்படும். காதல் திருமணம் பெற்றோர்கள் ஒப்புதலோடு கைகூடும். குடும்பத்தில் திருமண உறவுல நீண்ட நாளாகவே இருந்து வந்த சிக்கல்கள் அல்லது கவலைகள், கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே தீரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுபகாரிய தடைகள் அனைத்துமே விலகும். ஆனால் புதன் வக்கரமாக இருக்கிறதுனால பங்குனி மாதம் முதல் சில நாட்கள் மந்தமாக தான் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு சனி, சூரியன் மற்றும் சுக்கிரன் இணைந்து தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வியாபாரம் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நிலைத்தன்மை ஏற்படும். அதாவது முயற்சிகள் கடினமாக உங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்களா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டைமில் வெற்றியானது கிடைக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டமும் அதனால் பல லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால நல்ல ஒரு நிச்சயமாக முன்னேற்றம் தான். சாதகமாக இருப்பதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்களுமே தீரும். பணவரவு அதிகமாகவே இருக்கும். திடீர்னு லாபம் அல்லது அதிர்ஷ்டம் மூலம் உங்களுக்கு பெரிய தொகையானது இந்த டைமில் பணம் கிடைக்கும் ஒரு டைமாக அமைஞ்சிருக்கு. கடன் அடைக்கும் ஒரு காலமாகவும் இருக்குது. வியாபாரிகளுக்கு பண விரைவில் இருந்து வந்த பணவரவில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகும். அதே மாதிரி வேற்று மொழி பேசுகிறவங்களால வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் பெரிய ஆதாயம் நீங்கள் இந்த டைமில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக நம்மளுடைய மிதுன ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலுமே வேத ஜோதிடத்தில் நவகிரகங்களின் தலைவனாக கருதப்படுவர் தான் சூரியன். இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமே ராசியை மாற்றுவார். அப்படி ராசியை மாற்றும் போது தமிழ் மாதங்களானது பிறக்கிறது. அந்த வகையில் தான் சூரியன் மார்ச் 15ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ளே நுழைகிறார். மீன ராசிக்கு சூரியன் செல்வதனால தமிழ் மாதங்களில் கடைசி மற்றும் 12வது மாதமான இந்த பங்குனி மாதமானது பிறந்திருக்கிறது. பங்குனி மாதத்தில் அரச கிரகமான சூரிய பகவான் மீன ராசியில் பயணம் செய்வதனால மீன மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது. மீனராசி சனியோடும் உச்சம் பெற்ற சுக்கிரனோடும் இணைந்து சூரியன் பயணம் செய்யும் இந்த காலகட்டத்தில் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசியில் பிறந்தவங்களுக்குமே என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது. சில ராசிக்காரர்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்கும். சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் அமையும். அந்த வகையில் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோமா, மிதுன ராசியோட 10ஆம் வீட்டில் உச்சம் பெற்ற சுக்கிரன், சூரியன், சனி கூட்டணியில் வேலையில் இந்த டைமில் ப்ரமோஷன் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பதவி யோகம் தேடி வரப்போகுது. அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். கடனாக கொடுத்த பணமுமே இந்த டைமில் வசூலாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களோட உதவியால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு.
அதே மாதிரி இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த டைமில் சுற்றமும் நட்பும் உங்களோட முயற்சிக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களோட தனித்தன்மை மிளிரக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. உழைப்பிற்கு ஏற்ற பலனுமே உங்களுக்கு கிடைக்கும். மேலுமே உடல்லும் சரிங்க, மனதிலையும் தெம்பு பிறக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த டைமானது அமைஞ்சிருக்கு. எங்குமே எதுலேயுமே உற்சாகமாக இருப்பீங்க. நினைத்தது எல்லாமே நினைத்தபடியே நடக்கும். இது வரைக்குமே தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து உங்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். சிந்தனை செயல்திறன் கூடும். அதே மாதிரி முகப்பொழிவுமே ஏற்படும். தனவரவு இரட்டிப்பாக கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த டைமானது அமைச்சிருக்கு. சில பேர்த்துக்கு வீடு மாற்றம் செய்ய நேரும். இது வரைக்குமே வாடகை வீட்டில் குடியிருந்தவங்க சொந்த வீடு கட்டி குடி போகக்கூடிய ஒரு வாய்ப்புமே உங்களுக்கு காத்திருக்கு. உங்களோட எண்ணம் போல வீடு வாகன யோகம் இது எல்லாமே அமையும். சில பேர் வீட்டை புதுப்பிச்சு நவீனமயமாக்குங்க. 2 சக்கர வாகனம் மற்றும் வைத்து இருப்பவங்க 4 சக்கர வாகனம் வாங்கி மகிழ்வீங்க. தாயாருக்கு சின்ன சின்ன உடல்நல குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். தாய் வழி உறவினர்களோட அன்பும் ஆறுதலும் கிடைக்கப்பெறும். தாய் வழி உறவினர் மூலம் தனவரவுமே உங்களுக்கு இருக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே குடும்பத்தாரோட குலதெய்வ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செஞ்சு வர்றது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குலதெய்வ இஷ்ட தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி மன அமைதி அடைவீங்க. மனம் தனிமையை நாடும். அதே மாதிரி பாவம் எது புண்ணியம் எது, வாழ்நாளில் மனிதன் எப்படி வாழ வேணும் போன்ற சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த டைமில் தோன்றும். மோட்சம் அடையக்கூடிய மார்க்கத்தில் ஈடுபடும் ஆர்வம் மிகும். பூர்வீகம் தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பாக இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. மேலுமே திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்களோட மகனோட திருமணத்தை சீரோடு சிறப்போடு நடத்தி அதில் மகிழ்ச்சி பெற போகிறீங்க. பல வருடமாகவே தடைப்பட்ட எண்ணற்ற சுப நிகழ்வுகள் எல்லாமே இந்த டைமில் நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட காதல் விஷயம் பெற்றோருக்கு தெரிய வரும். பல்வேறு போராட்டத்துக்கு பிறகு காதல் திருமணம் நடக்க ஆரம்பிக்கும். மேலுமே திருமண தடையானது அகலும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பார்த்திங்களா குருமங்கள யோகமானது ஏற்பட காத்திருக்கு. ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய 7 மற்றும் 10ஆம் அதிபதி குருவை 6 மற்றும் 11ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் பார்வையினால் பார்க்கிறாரு. இது பார்த்திங்களா குருமங்கள யோகமாக பலன் உங்களுக்கு கொடுக்கும். தான தர்மங்களில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆசை பேராசை யதார்த்தம் இந்த 3ல் எது நிரந்தரமாக மனிதனை வழி நடத்தும் அப்படிங்கிற ஒரு உண்மையானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புரிய ஆரம்பிக்கும். கேட்ட இடத்துல கடனுமே கிடைக்கும். இருந்தால் கூட தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. சொத்து அடமானத்தின் பேரில் கடன் பெறும் எண்ணமானது உங்களுக்கு தோன்றும். அதே மாதிரி யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டு நீங்கள் வம்பு வழக்கில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இந்த டைமில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி விற்கப்பட வேண்டிய சொத்தாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல விலைக்கு விற்க முடியும். பூர்வீகம் சென்று உற்றார் உறவினரை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்களுமே உங்களுக்கு அமையும். வேகம் கலந்த விவேகத்தோடு செயல்பட்டு சந்தோஷ மலையில் நனைய போகிறீங்க. மேலுமே இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே பட்டங்களும் பதவிகளும் உங்களை தேடி வரும் அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதெல்லாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால நீங்கள் அதை பயன்படுத்தி அதை தக்க வைத்துக் கொள்வது உங்களோட திறமை அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இப்போ அரசியல் பிரமுகர்கள் முக்கியஸ்தரர்கள் பெரிய மனிதர்களோட நட்பு இது எல்லாமே கிடைக்கும். தேங்கி கிடைந்த பழைய பணிகள் எல்லாமே மளவெளவென முடிய ஆரம்பிக்கும். சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் இது எல்லாமே கிடைக்கும் வகையில் தான் இந்த டைமானது உங்களுக்கு அமைச்சிருக்கு. இதெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வெற்றி நிலையை நோக்கி போகும். அடுத்ததாக பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வரக்கூடிய காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. வாழ்க்கையுமே வளமாக இருக்கும். கட்ட முடியாத வீட்டை எல்லாமே கட்டி இந்த டைமில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண போகிறீங்க. விற்க முடியாத சொத்தையுமே விற்க முடியும். தொழில் வியாபார அபிவிருத்தி பணவரவு இது என அனுகூலமான பலன்கள் எல்லாமே பெற போகிறீங்க. தேவைகள் அனைத்துமே நிறைவேறும். அதே மாதிரி விட்டதை பிடிக்கும் நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். கடன்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளுக்கு சுப விசேஷங்கள் செஞ்சு மகிழ முடியும். உறவினர்கள் மூலம் சுப செய்திகள் வந்து சேர இந்த காலகட்டம் உகந்ததாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகளும் எதிர்பாராத உதவிகளும் உங்களை மகிழ வைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் இந்த டைமில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துறதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே முதலீட்டாளர்கள் புதிய தொழில் முயற்சி செய்கிறதுக்கு இந்த காலம் ஏற்றதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரிந்த தொழிலோ அல்லது ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது. நல்ல வருமானமே கிடைக்கும். எல்லா துறையை சேர்ந்தவங்களுக்கும் லாபம் அடைய இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழிலில் இது வரைக்குமே இருந்த மாற்று கருத்து மறையும். நண்பர்களுக்கும் பங்குதாரர்களுமே தொழில் வளர்ச்சிக்கு கையெடுத்துட்டு உதவக்கூடிய அற்புதமான வாய்ப்புமே உங்களுக்கு அமைய போகிறது. என்ன
மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு? மேலுமே இந்த டைமில் எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.